எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு 5 ஷேர் தான் பிஎஸ்சி ஷேர் வாங்கி வச்சேன். அதுக்கே இப்படி கடுமையான சரிவா? அப்படின்ற மாரி ஒரு நண்பர் அடி மேல அடி வாங்குது இந்த பிஎஸ்சி ஷேர் அப்படின்னு ஃபீல் பண்றாப்ல. இங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து தன்னுடைய உச்சியிலிருந்து ஒரு 20% கீழ விழுகிற வரைக்கும் தான் பார்ப்பாங்க. அது வரைக்கும் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன். அதுக்கு மேல கீழ இறங்க ஆரம்பிச்சிருச்சுனாவே அந்த பங்கு பியர் மார்க்கெட்டுக்குள்ள போயிருது. எத்தனையோ பங்குகள் தன்னுடைய உச்சியிலிருந்து கீழ விழுந்துட்டான்னா, மறுபடியும் திரும்பி வந்து அந்த பழைய உச்சி என்பதை பிடிப்பதே இல்லை. கீழயே சுத்திக்கிட்டு இருப்பான். அவங்களுடைய கணக்கு என்னன்னா, குறைஞ்சது ஒரு 350 நாள்ல இருந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் பெரிய பெரிய ட்ரேடர்களுடைய கணக்கு. அது திரும்பி மேல வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது. இன்னுமே நீங்க மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் போயிட்டீங்கன்னா, அவங்க 7 வருஷ கணக்கு சொல்லுவாங்க. ட்ரேடர்களுடைய கணக்கு 2 வருஷத்துக்குள்ள. தன்னுடைய பழைய ஹைய ஓரளவுக்கு நல்ல பங்காக இருந்தால் மீட்டெடுக்கும். இதுவே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் போயிட்டீங்கன்னா, அவங்க 7 வருஷ கணக்கு சொல்லுவாங்க. 7 வருஷத்துல தான் ஒரு மார்க்கெட் சைக்கிளோ அல்லது ஒரு ஸ்டாக்கினுடைய ஏற்ற இறக்கமோ நல்ல பங்காக இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு டைம் கீழே விழுந்துட்டா கூட திருப்பி ஏறக்கு ஒரு 7 வருஷம் ஆகும். ஸோ ஒரு டோட்டல் சைக்கிளுக்கு 7 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பிஎஸ்சி ஷேர் எவ்வளவு தன்னுடைய உச்சியிலிருந்து கரெக்ஷன் ஆயிருக்குன்னு போய் பார்த்தோம்னா, கரெக்டா அது 20%லயே வந்து நிக்குது. என்னடா இது இப்படி ஒரு சம்பவம்? எனிவே ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய பங்குனா எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அத்தனை முறை ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மேல வரும். இந்த பிஎஸ்சி ஷேர் எத்தனை முறை கீழே விழுந்திருக்கு புதிய புதிய உச்சங்களை தொட்டுட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு இடம் விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் இங்க ஒரு 2வது இடம் விழுந்திருக்கான். எப்ப 2025 இருந்தே. அதன் பின்பு 2025லயே இன்னொரு முறை. ஆக மொத்தம் 2025 இருந்து கணக்கு எடுத்துட்டா கூட 3 முறை புதிய உச்சியை தொட்டுட்டு கீழே விழுந்துட்டு மறுபடியும் புதிய உச்சி என்பது அடைஞ்சிருக்கு. 2022 இருந்தே இதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத்தனை வருஷமா பண்ணவன் உங்களுக்காக இன்னொரு முறை அந்த பழைய ஹையை தாண்டி ஒரு 5000 போனா ஆகாதா? இதுல ஏதாவது தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்சி மாதிரியே இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி அதனுடைய ஐபிஓ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இந்த வருஷத்துல வருது அப்படின்றாங்க. ஸோ அது வந்து இதனுடைய காம்படிட்டர் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ பிஎஸ்சி ஷேர்னு இல்லை, எம்சிஎக்ஸ் ஷேர், பிஎஸ்சி ஷேர் இந்த ரெண்டுமே ஃபோக்கஸ்ல வந்திருக்கு. ஏன் அப்படின்னா என்எஸ்சியினுடைய ஐபிஓ லிஸ்ட் ஆக போகுது அப்படின்றது. ஸோ தற்போதைக்கு இந்த ஸ்டாக்ல நியூஸ் என்பது இருக்கு. அதை தொடர்ந்து அது மேல ரெக்கவரி ஆக போகிறதா அல்லது கீழே இன்னும் வீழ்ச்சி அடைய போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் ஸ்டாக் மார்க்கெட்ல கான்செப்ட் இதுதான். ஒரு மொமெண்டம் ட்ரேடராக இருந்து ஒரு பங்கை எடுத்தாங்கன்னா அது உச்சியிலிருந்து 20% கீழே வர மாதிரி இருந்தா அதை விட்டு வெளியே வந்துருவாங்க. பல இன்ஸ்டிடியூஷன்ஸ்மே இந்த மாதிரி மொமெண்டம் இருந்தாதான் அந்த ஸ்டாக்ல இருப்பாங்க. ஒரு கரெக்ஷனுக்குள்ள இருந்தாதான் எடுப்பாங்க. என்னைக்காவது பியர் மார்க்கெட் ஃபேஸ்க்கு போகும்பொழுது அதை விட்டு வெளியே வந்துருவாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த பங்கு மேல திரும்பி ஏறிச்சுன்னா மறுபடியும் உள்ள என்டர் ஆவாங்க. அவங்களுக்கு இதே தான் வேலை. அதே மாதிரி இன்னொரு வேலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல ஏதாவது பங்குகள் பெருசா தன்னுடைய உச்சியிலிருந்து ஒரு 80% கிராஷ் ஆயிடுச்சு அல்லது ஒரு 60% பக்கம் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா தான் அந்த பங்குகளை பற்றி எடுக்கக்கூடிய இன்னும் சில பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதுல நீங்க எந்த ரகம்? இதுல நான் எந்த ரகமும் இல்லைங்க. நான் ஏதோ ட்ரெயின்ல ஒருத்தனை வழி அனுப்பி விட வந்தவன். கடைசியில் என்னை தூக்கி ட்ரெயின்ல உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள எந்த விதமான கான்செப்டும் இல்லாம நிறைய பேர் பணம் போட்டுறாங்க. அது மார்க்கெட் நல்லா இருக்கும்போது நல்ல அருமையான பணம் வருது. மார்க்கெட் நல்லா இல்லாத போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்கு தப்பா ஆகி விடுகிறது. அப்புறம் மார்க்கெட் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, மேல போய் ஒரு பணம் லாக் ஆயிடுச்சா இனி அதை எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு அக்கௌண்ட்டுகள்ல அல்லது அதே அக்கௌண்ட்டுகள்ல ஏதாவது ஆவரேஜ் பண்ணி பிஎஸ்சி கம்பெனி என்னைக்காவது பூட்டிட முடியுமா எக்ஸ்சேஞ்ச? அது திவாலானா கூட மறுபடியும் வேற என்எஸ்சியே போய் பிஎஸ்சி வாங்கினாலும் வாங்கிடும். ஆனா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அவங்க எதிர்பார்த்த மாதிரி மேல ஏறலினா மறுபடியும் ஆவரேஜ் பண்ணி வருஷ கணக்குல காத்திருந்து லாபம் புக் பண்ற மாதிரி ஆயிருது. இவ்வளவுதாங்க ஷேர் மார்க்கெட்.
நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல சமீபத்துல என்ன வேறு தகவல்கள் அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல டென்ஷன்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால மறுபடியும் டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய சில பங்குகள் மறுபடியும் அடுத்த வாரத்துல சிலது போக்கஸ்க்கு வருகிறது. ஸோ இன்னொரு நண்பருமே என்ன சொல்றாருன்னா, இந்த எம்டார் டெக் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடான பங்கு தான். அவன் என்னடான்னா ப்ராஃபிட் புக்கிங் ஆகி அவன் பாட்டுக்கு ₹1000 ₹10,000 போனா அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வராதா? ப்ராஃபிட் புக்கிங் ஆகி தன்னுடைய உச்சியிலிருந்து ஆல்மோஸ்ட் 30% இறங்கி விட்டது. இது போன்ற பங்குகளுக்கு திடீர் இந்த மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகள் வரும்பொழுது தான் வீழ்ச்சி என்பது கொஞ்சம் கட்டுப்படும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பு. இனி இது போன்ற பங்குகள் அடுத்த வாரத்தில் என்ன ஆக போகிறது? நண்பர்களே, ரிலையன்ஸ் எவ்வளவு பெரிய கம்பெனி, ஆனா சமீபத்துல அது மேல ஏறவே இல்லை. என்ன முக்கியமான காரணம்? அவன் மேல ஏறி இருந்தான்னா அவனும் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கும் லாபம் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டையும் மேல ஏத்திடுவான். போன வாரம் வெள்ளிக்கிழமை ஜஸ்ட் ஒரு 2.5% ஏறினதுக்கே நம்ம மார்க்கெட்டை ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்டுக்கு மேல ஏறக்கு உதவி செஞ்சிருந்ததா இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கு. ஸோ ஏன் ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஏறவே இல்லை? அதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்திங் ஏதோ பெருசா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து நீங்க வருஷ கணக்குல பாருங்க. 10 வருடத்திற்கு முன்னாடி 2017 பாத்தீங்கன்னா 22% ஹோல்டு பண்ணி அதிகபட்சமாக 25 வரைக்கும் அவங்களுடைய ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2022 இருந்து தொடர்ந்து இந்த ரிலையன்ஸை ஃபாரினர்ஸ் வித்துக்கிட்டே இருந்து கடந்த 10 வருஷத்துல இருக்கிறதுலே லோயஸ்ட் ஹோல்டிங் அப்படின்றது இப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 17%. அதுவே நம்ம டிஐஸ் 21% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை பணத்தை இப்பவே வித்து வெளியெடுத்து வச்சுக்கிட்டு ஒருவேளை ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் போன்ற பங்குகள் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதுல உண்டே பணம் போடலான்னு இந்த ஐடியா எஃப்ஐஎஸ் ஐடியா பண்றாங்களா? அல்லது ரிலையன்ஸ்ல எக்ஸ்போஷர் எதுக்கும் குறைச்சுக்குவோம். இத்தனைக்கு ரிலையன்ஸ் வந்து எத்தனையோ விஷயங்கள் பண்றாங்க நம்ம நாட்டுல. ரெனியூவபிள் எனர்ஜியில் ஆரம்பிச்சு எத்தனையோ அடுத்தடுத்த 10 வருஷத்துக்கு பிளான் போட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த எஃப்ஐஎஸ் கொஞ்சம் கொஞ்சமா வித்து கடைசியில பார்த்தா 10 வருஷத்தினுடைய லோயஸ்ட் ஹோல்டிங் என்பது சமீபத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் கம்பெனி மேல் நோக்கி போகாததுக்கு மிக முக்கியமான காரணம் தொடர்ந்து எஃப்ஐஎஸ் விற்கிறதா. சமீபத்தில் ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிலையன்ஸினுடைய இம்பாக்ட் வந்து மண்டே இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். போன வருஷத்தினுடைய லாபத்தை கம்பேர் பண்ணல இந்த வருஷம் லாபம் என்பது கம்மிதான். ஆனால் அதே சமயம் போன குவார்டரோட கம்பேர் பண்ணோம்னா லாபம் என்பது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நண்பர்களை பொறி வச்சு பிடிச்ச மாதிரி இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற பங்கை ஏதோ ஒரு குரூப் வந்து குறிப்பிட்ட லோல வாங்கி குறிப்பிட்ட ஹைல வித்துக்கிட்டே இருக்கு ஒரு குரூப். இப்ப கூட சமீபத்துல அதனுடைய உச்சியில் இருந்த டாக்டர் ரெட்டி அதனுடைய 3 months லோ பிரைஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து விழுந்திருக்கான். இனி மறுபடியும் இவன் இங்கிருந்து பிக்கப் ஆகிறானா இல்லையா என்பது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஸோ இந்த 3 months லோல இருந்து ரெக்கவரி என்பது வருகிறதா அல்லது புதிய லோவை நோக்கி போகிறதா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆக மொத்தம் ஏதோ ஒரு குரூப் கரெக்டா லோல என்ட்ரி ஆகி ஹைல வித்து விளையாண்டுருக்கு. இந்த டாடா கன்சியூமர் அப்படின்றதுமே ஒரு பாப்புலரான ஷேர் தான். மார்க்கெட்டே கீழே விழுந்து கிடக்கக்கூடிய நேரத்துல அதுலேயும் லார்ஜ் கேப் ஷேர்ஸ் நிறைய கீழே விழுந்து கிடக்கக்கூடிய நேரத்துல சமீபத்துல ஹைக்கு அடிக்கடி வந்த டாடா கன்சியூமர், ஆனா அவனுடைய பழைய ஹையெல்லாம் தாண்ட முடியல. அவனு ஒரு குறிப்பிட்ட ஹை வந்தா கீழே விழுந்துட வேண்டியது, மறுபடியும் குறிப்பிட்ட லோ வந்தா மேல போக வேண்டியது அப்படின்ற மாதிரி ஒரு வேலை. ஸோ இந்த பங்கு ஏற்கனவே ஒரு முறை முக்கியமான இடத்துல இருந்து ஒரு 10% பக்கம் கீழே விழுந்த பிறகு 200 days மூவிங் ஆவரேஜ்ல இருந்து 10% கீழே விழுந்த பிறகு ஒரு நல்ல வளர்ச்சி என்பது பண்ணியிருக்கு. இப்ப மறுபடியும் சரிந்து கொண்டு வந்திருந்தாலும் தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜ்ல இருந்து இன்னும் 10% பெரிய அளவுல வீழ்ச்சி அடையல. ஆனா பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் என்னவோ பண்ணிட்டு போகட்டும், இனிமேல் எங்காவது கீழே உழுகாதோன்னு நினைச்சு போய் எடுக்கிறதுனால எடுக்கட்டும், எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட், ஏன்னா எடுத்த உடனே எந்த பங்காவது மேல ஓடிடுதா இல்ல, அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் வந்து அந்த மாதிரி ஏற்கனவே வந்து கீழே விழுந்து ஏறின ஒரு இடத்துல அதுக்கப்புறம் மறுபடியும் போனவர் சொல்லுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு முந்தினவர் சொல்லுவோம்னு நாங்களே 4 அட்டம்ப்ட் போட வேண்டியது இருக்கு. அதனால நீ மொத்தமா ஒரு 10% இறங்கு, அதுக்கப்புறம் நாங்க பார்த்து எப்படி அந்த டாக்டர் ரேட்டு கீழே வர்ற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அது மாதிரி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டுக்காகவே பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்பது காத்து கொண்டிருக்கும். இந்த கோட்டக் பேங்க் ஷேர் பிரைஸை பொறுத்த வரைக்கும் பாதி தூரம் வந்து
கிராஷ் ஆனது மறுபடியும் அப்படியே பிக்கப் ஆகி இருக்கிறது. அதாவது இந்த கோட்டக் பேங்க் வந்து இந்த 2026ல அற்புதமாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து 15% டிஸ்கவுண்ட்ல கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு அருமையான ஒரு 20% லாபம் என்பது சம்பாரிச்சு கொடுத்துட்டு சமீபத்தில் ஒரு 7% இறங்கிய பிறகு டக்குன்னு அப்படியே பிக்கப் ஆகிவிட்டது. பல பேர் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த கோட்டக் பேங்க் பழையபடி இன்னொரு 15% பாதி 7% இறங்கிடுச்சு, இன்னொரு 7% இறங்குனா இன்னொரு ரவுண்டு போலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது என்னடான்னா 7% இறங்கிய பிறகு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து அப்படியே பிக்கப் ஆகி ஓடி விட்டது. ஸோ அவசரத்துக்கு கீழே டக்குன்னு ரிவர்ஸ் போட்டிருக்கக்கூடிய இந்த கோட்டக் பேங்க் இனிமேல் புதிய உச்சத்துக்கு வந்து நம்மளுடைய மார்க்கெட்டையும் சேர்த்து மேலே இழுத்துட்டு வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு பல பேருக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நண்பர்களே, சமீபத்தில் ஒரு 200 ரூபீஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து இருந்த ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி. பொதுவாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள், அதிகமான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள்னா 40-50% இறங்குறதும் 2-3 வருஷம் கீழே இருக்கிறதும் அப்புறம் மறுபடியும் பெருசா ஏறதும் அந்த மாதிரியான ஒரு வேலைகளை தான் பெரும்பாலான டிவிடெண்ட் ஷேர்களை பார்த்துருப்போம். ஆனா இந்த சிஎஸ்சி அப்படின்ற பங்கை பார்க்கும் பொழுது அது பெரிய டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். அவன் இருக்கக்கூடியது பவர் செக்டர், ஒரு டிமாண்ட் செக்டர் தான். ஆனா அதனுடைய ஏறி இறங்கக்கூடிய பர்சன்டேஜ் என்பதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இவனை கிராஷ் ஆகவே விடமாட்டேன்றாங்க. பெரிய அளவுல இதுக்கு முன்னாடி அவன் கிராஷ் ஆகி ஒரு 50% கிராஷ் ஆயிருந்தான்னு வச்சுங்களேன், அடாடாடா எவ்வளவு 80 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் அது வந்திருக்கணும் இதுக்கு முன்னாடி 2025 வீழ்ச்சியில. ஆனா அதுக்குள்ள அதை பாதி தூரத்திலே ஏத்தி விட்டுட்டாங்க. இந்த வருஷமும் பெருசா இறங்கல. தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கூடிய இந்த சிஎஸ்சி ஒரு டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஷேர் இனி என்ன ஆக போகிறது? அதே மாதிரி 200 ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இன்னொரு பங்கு, பிரபலமான பங்கு டாடா ஸ்டீல். அந்த டாடா ஸ்டீலுக்கு தொடர்ந்து நியூஸ்கள் வந்துகிட்டே இருந்தது. நம்ம நாடுமே வந்து ஸ்டீலை கொண்டு வந்து இங்க லோ பிரைஸ்ல டம்ப் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்டீல் கம்பெனிகளுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு சமீபத்திய வருடங்கள்ல. அதே மாதிரி இந்த வார் பதற்றத்தினால பல இடங்கள்ல வந்து டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ப்ரொடக்ஷன் என்பது அதிகமா இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டீல் ரிலேட்டடான பங்குகள் நகுத்தவே முடியாது அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த டாடா ஸ்டீல் ஆகட்டும், செயில் ஆகட்டும், எல்லாருமே பழைய ஹையை தாண்டி மேலே வந்துட்டாங்க. அதில் இப்போ இந்த டாடா ஸ்டீல் மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 1, 2, 3ன்னு 3 அட்டம்ப்ட் கீழே வந்து விழுந்தவன் 3 தடவையுமே மேலே ஏறிட்டான். இப்போ இந்த 4வது முறை என்ன செய்யும்? 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் எடுக்குமா இல்லையா? ஸோ எஃப்ஐஎஸ் மறுபடியும் பெரிய அளவில் வாங்கி இந்த ஸ்டாக்கை ஏற்றி விடுவாங்களா அல்லது இது ஏதாவது தொடர் வீழ்ச்சி வருமா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, மார்க்கெட்ல வேறு என்ன செய்திகள்னா, நேற்று திடீர்னு எந்த பங்குமே பெருசா ஏறல. இந்த ஃபுட்வேர் செக்டர் ரிலாக்ஸோ தான் திடீர்னு 17% மேல ஏறிட்டான். இந்த ரெட் டேப் அப்படின்ற பங்குமே வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியான ஷேரா தான் இருந்தது ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் அது ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியிலையும் சேர்ந்து தான் இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்பவுமே கீழே இறங்கி போய் சமீபத்தில் இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு 52 வீக் லோவும் இல்லாம 52 வீக் ஹை இல்லாம சென்டர்ல இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா கடந்த வரலாறு எடுத்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் ஒரு கட்டத்துல 240 ரூபாய்க்கு பக்கம் இருந்த பங்கு தான். அதுக்கப்புறம் சரிவடைந்த பிறகு இப்பதான் சமீபத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் என்பது நடந்திருக்கு. ஏதாவது ஒரு குரூப் வாங்கி வச்சிருக்குதா அல்லது பொறுமை இழந்து வித்துட்டு போயிட்டாங்களா என்னன்றது தெரியல. பட் ஹையஸ்ட் வால்யூம் இப்ப மே மாசத்துல தான் நடந்திருக்கு. ஸோ இந்த பங்குமே வந்து ஒரு நஷ்டம் செய்யக்கூடிய ஷேர் என்பது கிடையாது. இது வந்து இப்போ வரைக்குமே தொடர்ந்து லாபம் செய்யக்கூடிய ஷேர் தான். பட் ஃபுட்வேர் மற்றும் மற்ற ரீட்டைல் ரிலேட்டடான செக்டர்ல இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஏறல. ஸோ ரீசெண்டாக ரிலாக்ஸோ ஷேர் ஏறியதுனால இந்த ரெட் டேப் ஷேர் வச்சிருக்கிறவங்களும் சரி அவனுக்கு ஏறின மாதிரி ஒரு யோகம் நம்மளுக்கு வராதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஷேர் எப்போ ஏறும்னே தெரியாது. ஆனா ஃபைனான்ஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு ஷேர்கள் மட்டும் தங்களுடைய கடமையை கரெக்டா செஞ்சிடறான். பஜாஜ் ஃபைனான்ஸ் ஹவுசிங் இன்னும் ஏறல. பட் இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்றத நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சமீபத்துல இது சேம் லோ பிரைஸ்ல தான் சுத்திக்கிட்டு இருந்தான். என்னடா இந்த ஷேர் வந்து இன்னும் மேல ஏறவே இல்லையே அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் சில மாதங்கள் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது அவன் தன்னுடைய கடமையை செய்து விட்டான், தன்னுடைய லோ பிரைஸ்ல இருந்து 15% ஏறி விட்டான் அப்படின்ற செய்தியா தான் இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.